தன்னை பொருளாதார ரீதியாக எப்படி கட்டமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு ரஷ் காஸ்ட்ரோ அவர்களுக்கு ஒரு பெரிய தகவல் கிடைக்குது. அதாவது ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் தோட்ட வேலைக்கு நிறைய ஆட்கள் தேவைன்ற தகவல்களை நேராக போகிறாரு. அத்தனை ஆட்கள் நான் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குற அவர்களும் சம்மதம் தெரிவித்து விடுகிறார்கள். ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்கள் அனுப்பிடுறாரு. இவருக்கு ஒரு நிறைய லாபம் கிடைக்கும். அதாவது ஒரு தொழிலாளியாக இருந்ததை விட இவர் சொற்ப லாபம் கிடைக்கிறது. நீங்கள் கேட்கலாம், ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஸ்பெயினை விரட்டுறதுக்கு தானே பிளான் பண்ணுறான், ஸ்பெயின் நாட்டு ரஷ் காஸ்ட்ரோவுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிடலாம். இன்னொன்று, கியூபாவை இது அடிமைப்படுத்திருக்கு. கியூபா பீப்புள்ஸை நீங்கள் வாங்க அப்படின்னா வந்துட போகலாம். இதுக்கே இன்னொரு இடைத்தரகர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக கியூபாவை இவர்கள் டைரெக்டாக துப்பாக்கி காட்டி மிரட்டவே இல்லை. அப்படி ஹிஸ்ட்ரி அப்படி போகல. ஒரு பக்கம் போர் தளவாடங்களை அதிகப்படுத்தி இன்டைரக்டாக மிரட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்பாக அவர்களை பணிய வைத்திருக்கிறார்கள். இப்படி தான் போகுது. ஓகே, ரஷ் காஸ்ட்ரோவுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறது. தென் அவர் என்ன பண்ணுறாரு, இதை அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறார். தென் நிறைய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அதை சீர்படுத்துகிறார்.